அன்புடன் வணக்கம். இது நமது மண்ணுயிரே நம்முயிர் சேனல். அன்பானவர்களே, விவசாயிகள் படுகின்ற துயரம் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல, கமெண்ட்ஸ் பண்ணுறதில்ல. தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. இது பார்த்திங்கன்னா அமிர்த கரைசல் நானே தயார் பண்ணுறது. மாட்டு கோமியம், மாட்டு சாணம், நாட்டு சர்க்கரை இதில் நானே தயார் பண்ணி எல்லாம் இப்போ செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மயிராடா கோபிச்செட்டிவேலை ஆஃபீஸ்லேருந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் பிரபா மேடம் அவங்க எங்களுக்கு அந்த ட்ரைனிங் கூட்டிகிட்டு போய் இது இலவசமாக வாங்கி கொடுத்தாங்க. அதனால் அந்த மயிராடா கம்பெனிக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ நான் இந்த அமிர்த கரைசலை ஸ்ப்ரே பண்ண போகிறேன். உங்களுக்கு அமிர்த கரைசல் மாடி தோட்டம் அல்லது மற்றது ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால், செடிகளுக்கு அடிக்கிறதுக்கு, மரங்களுக்கு அடிக்கிறதுக்கு தேவைப்பட்டால் எனக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நானே செய்து கொடுப்பேன். ஒரு லிட்டர் அமிர்த கரைசலுக்கு 9 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ தண்ணி ஊற்றுறேன். நம்ம கோழி பார்த்திங்கன்னா குஞ்சு பொரிச்சிருக்குது. இன்றைக்கி தான் 6-7 குஞ்சு பொரிச்சிருக்குது. இது நம்ம
காப்பாற்றணும், பெருசு பண்ணணும். நிறைய நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது வளர்த்துறதுக்குள்ள. இது மாதிரி நிறைய சிரமத்துக்கு இடையில தான் நாங்கள்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பஸ் 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 அதைங்க எங்களுடைய மண்ணுயிரே நம் உயிர் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. விவசாயிகளுடைய கஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆதரவு கொடுத்து உதவுங்க. அடுத்த பதிவில் முக்கியமான ஒரு பதிவை போட போகிறேன். அதாவது எப்படி நான் வந்து இப்போ மழை இல்லாமல் வறட்சி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் 2 வருஷம். அந்த நேரத்துலலாம் எங்களுடைய மரங்க தென்னை மரங்க இதெல்லாம் வந்து வறட்சி தாங்கி எப்படி வளரும், எப்படி தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு பதிவு போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.